பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். சில வசனங்களை நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகர் சிலர், இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஒரு அற்புதம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவினிடத்தில் ஒரு மனிதன் கொண்டு வரப்படுகிறான். அவன் திமிர்வாதக்காரன், படுக்கையில் இருக்கிறவன், எழும்பி நடக்க முடியாதவன், பாதிக்கப்பட்ட சரீரத்தோடு இருக்கிறவன். அவனை இயேசுவனிடத்தில் கொண்டு வருகிறார்கள் சில நண்பர்கள். இயேசு கப்பர்நகூம் என்கிற தன்னுடைய பட்டணத்திற்கு வந்தார். அவர் ஊழியம் செய்த நாட்களில் அதிகமாய் தங்கியிருந்த இடம் கப்பர்நகூம் என்கிற ஒரு பட்டணம். அது கலிலேயா கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு பட்டணம். அங்கே இயேசு வந்தபோதுதான் இயேசு இங்கே வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு படுக்கையில் இருந்த திமிர்வாதக்காரனை சிலர் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக அவனை வைக்கிறார்கள். இயேசு அவனை பார்க்கிறார். கை கால்கள் முடக்கப்பட்ட நிலைமையில், அவனால் எழுந்து உட்கார முடியாது, எழுந்து நடக்க முடியாது, அப்படியே முடக்கப்பட்ட நிலைமையில் படுத்த படுக்கையில் அவன் இருக்கிறான். அவனை கொண்டு வந்தவர்கள் இயேசு அற்புதம் செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு இயேசுவை பார்க்கிறார்கள். அப்பொழுது இயேசு 2 அற்புதங்களை அந்த மனிதனுக்கு செய்கிறார். ஒரே மனிதனுக்கு 2 விதமான அற்புதங்கள் நடைபெறுகிறது. அந்த 2 அற்புதங்களை குறித்து தான் நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். இங்கே கூட அந்த 2 விதமான அற்புதங்களுக்கு தேவையானவர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சிலருக்கு ஒரு அற்புதம் தேவை, சிலருக்கு 2 அற்புதங்கள் தேவை. இந்த மகனுடைய வாழ்க்கையில் நடந்த 2 அற்புதங்களை நம்ம தியானித்தால் எங்கே நமக்கு அற்புதம் தேவை என்பதை விளங்கி கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவனை வைத்துவிட்டு ஜனங்கள் எல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள். அவனை கொண்டு வந்தவர்கள் இயேசுவினை எழும்பி நடக்க செய்து விடுவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசு செய்த அற்புதங்களை பார்த்திருந்தார்கள். இயேசு செய்த அற்புதத்தை கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, அவங்க கண்கூடாக பார்த்ததுனால தான் இவனுக்கும் இயேசு அற்புதம் செய்வார் என்று இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து அவனை வைத்திருக்கிறார்கள். அவன் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு முடக்கப்பட்ட நிலைமையில் படுத்திருக்கிறான். ஆனால் இயேசுவனுடைய கண்கள் அவனை ஊடுருவி பார்க்கிறது. அவனுடைய சரீரத்தில் மாத்திரம் அவன் பாதிக்கப்பட்டவன் அல்ல, அவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய ஆத்துமா பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது காயப்பட்டிருக்கிறது. அவனுக்கு உள்ளேயும் ஒரு விடுதலை சுகம் தேவை, வெளியிலே சரீரத்திலும் ஒரு சுகம் தேவை என்பதை இயேசு அறிந்து கொண்டார். அதனால தான் இயேசு அவனை பார்த்த உடனே முதலாவது சொல்கிறார், மகனை, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இதுதான் இயேசு அவனுக்கு செய்த முதலாவது அற்புதம். அவனுடைய சரீரத்தை சுகமாக்குவதற்கு முன்பாக ஆண்டவனுடைய ஆத்மாவை குணமாக்குகிறார். வெளியில் இருக்கிற சரீரத்தின் வேதனையை மாற்றுவதற்கு முன்பாக அவனுடைய ஆத்மாவில் இருக்கிற வியாதியை மாற்றி அவனுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை அவனுடைய இருதயத்திலே உண்டாக்குகிறார். முதலாவது அற்புதம் அவனுடைய ஆத்மாவிலே ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் அவனை ஊடுருவி பார்த்து தான் அவனோடு இந்த வார்த்தையை பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருந்தவர்கள் சிலர் பாவத்துக்காக கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தார். சிலர் பாவத்தை அறிக்கை செய்தார்கள், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இந்த மனிதன் அப்படி ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் அவன் அப்படியே படுத்திருக்கிறான், இயேசுவை பார்க்கிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், மகனை, திடன்கொள். மகனே என்று அன்போடு அழைக்கிறார். நீ திடன்கொள் என்று தைரியப்படுத்துகிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு ஏன் அவனுடைய பாவத்தை முதலாவது மன்னிக்கிறார்? அவனுடைய வியாதிக்கு காரணம் அவனுடைய பாவங்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும். அவனுடைய பாவத்தின் நிமித்தமாகத்தான் அந்த வியாதி அவனை தாக்கி அவனுடைய சரீரம் முடக்கப்பட்டிருப்பது என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆகவே அவனுடைய ஆத்மாவை சரிப்படுத்தாதபடி அவனுடைய சரீரத்தில் சுகம் உண்டாக முடியாது. அவனுடைய சரீரத்தில் ஒரு அற்புத சுகம் வேண்டுமானால் அவனுடைய ஆத்மாவிலே முதலாவது ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். அவனுடைய ஆத்மா சுகமாக்கப்பட வேண்டும் என்பதை இயேசு அறிந்ததனால தான் முதலாவது அவனுடைய ஆத்மாவை குணமாக்குகிறார். அவனுடைய ஆத்மாவிலே ஒரு அற்புதம் செய்கிறார். பாவம் மன்னிப்பை அவனுக்கு அருளுகிறார். இயேசு கிறிஸ்து
அவனுக்கு பாவ மன்னிப்பை அருள காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான் என்று சொல்லப்படுகிறது. இவன் பாவத்தை அறிக்கை செய்ததாக நம்ம பார்க்கவில்லை. படுத்த படுக்கையில் இருக்கிறான், இயேசுவனை பார்த்து கொண்டிருக்கிறார், சுற்றிலும் ஆட்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவனை பார்த்து நேரடியாக மகனை திடன்கொள் என்று இந்த வார்த்தை பேசுகிறார். இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை என்ன சொல்ல என்ன காரணம்? அவனுடைய இருதயத்தை ஆண்டவரை ஊடுருவி பார்க்கிறார். அவன் வெளியே சொல்லாவிட்டாலும் அவனுக்குள்ளே ஒரு பாவ உணர்வு இருந்ததை இயேசு அறிந்தார். அவனுக்குள்ளே தன் பாவத்தை குறித்த உணர்வும் தன் பாவத்தை குறித்த வருத்தமும் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அவனை பார்த்து நீ திடன்கொள் என்று தைரியப்படுத்த காரணம் என்ன? அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. என்னுடைய பாவத்தினால் தான் எனக்கு இந்த வியாதி வந்தது. அவனுக்கு நன்றாக தெரியும் அவன் என்ன பாவம் செய்தான், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான், இப்பொழுது அவன் பாதிக்கப்பட்டிருப்பது அவனுக்கு தெரியும். இவர் ஒரு தீர்க்கதரிசி. ஒரு பக்கம் ஆண்டவர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நம்மத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் என் வாழ்க்கை இவருக்கு தெரியுமே, என் ரகசியம் இவருக்கு தெரியுமே, நான் செய்த பாவம் இவருக்கு தெரியுமே, இவன் பாவம் செய்த மனிதன், இவனை குணமாக்க முடியாது, கொண்டு போங்கள் என்று சொல்லிவிடுவாரோ என்கிற பயம். தன் பாவத்தை குறித்த உணர்வும் அவனுக்குள்ள இருந்தது. நான் பாவம் செய்து விட்டேன், அதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற வருத்தமும் உள்ளத்தில் இருந்தது. இவர் நம்மை குணமாக்க மாட்டாரோ, பாவத்தை வெளிப்படுத்தி சொல்லிவிடுவாரோ என்ற பயமும் அவனுக்குள்ளே இருந்தது. ஆகவே தான் இயேசு அவனுடைய இருதயத்தை ஊடுருவி பார்த்துவிட்டு சொல்லுகிறார், மகனே என்று அன்போடு அழைக்கிறார். மை சன், பி ஆஃப் குட் சியர், நீ பயப்படாதே, நான் உன்னை புறமே தள்ள மாட்டேன். ஆகவே தான் மகனே என்று அன்போடு கூட அழைத்து உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தை முதலாவது சொல்லுகிறார். அவனுடைய இருதயம் குணமாக்கப்படுகிறது, அவனுடைய ஆத்மா சுகமாக்கப்படுகிறது, அந்த பாவ உணர்வு அவனை விட்டு விலகுகிறது, பாவத்தின் நிமித்தம் அந்த பயம் அவனை விட்டு விலகுகிறது. பாவத்திற்கு இவர் தண்டனை கொடுத்து விடுவாரோ, பாவத்திற்கு என்னை சபித்து விடுவாரோ, பாவத்தின் நிமித்தம் என்னை கொண்டு போங்கள் என்று சொல்லிவிடுவாரோ என்று பயத்தோடு வந்தவனுக்கு இயேசுடைய அன்பு ஒரு பெரிய ஒரு சுகத்தை அவனுடைய ஆத்மாவிலே கொண்டு வந்தது. அவனுடைய ஆத்மா சுகமாக்கப்பட்ட பிறகுதான் சரீரத்தில் சுகம் உண்டாகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசுடைய கண்கள் உங்களை ஊடுருவி பார்க்கிறது. சிலர் வெளியில் உள்ள பிரச்சனையை சொல்லுகிறீர்கள், என் சரீரத்தில் இந்த வியாதி, எனக்கு இந்த நோய் வந்துவிட்டது, என் குழந்தைக்கு இந்த வியாதி வந்துவிட்டது, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, கடன் பிரச்சனை வந்துவிட்டது, வேலையில பிரச்சனை வந்துவிட்டது, ஏதோ ஒரு தேவையோடு நீங்கள் வந்து வெளியிலே உள்ள காரியத்தை சொல்லுகிறீர்கள். இயேசுடைய கண்கள் உங்களை ஊடுருவி பார்க்கிறது, உங்களுடைய இருதயத்தை ஊடுருவி பார்க்கிறது. பாவத்தினால் கரைப்பட்டிருக்கிற காரியம், பாவத்தின் நிமித்தமாய் அடிமைப்பட்டிருக்கிற காரியம், பாவத்தின் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்திருக்கிற காரியம், அதை ஆண்டவர் ஊடுருவி பார்க்கிறார். அவர் பார்த்துவிட்டு நீ பாவி என்று புறம்பே தள்ளி விடுவது இல்லை. ஆண்டவர் மன்னித்து இரக்கம் செய்கிற ஒரு தேவன். முதலாவது உங்களுடைய இருதயத்தில் ஒரு சுகம் தேவை, உங்களுடைய ஆத்மாவிலே சுகம் தேவை, ஒரு அற்புதம் தேவை என்றுதான் ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை உங்களுடைய ஆத்மாவிலே செய்ய விரும்புகிறார். இவனுக்கு ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை அங்குதான் செய்தார். ஒரு சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊழியத்திற்கு நான் சென்றிருந்தேன். அந்த சபை போதகர் ஒரு வீட்டில் வியாதியோடு ஒரு வயசான ஐயா படுத்திருக்கிறாங்க. அவங்களால நடந்து கூட்டத்துக்கு வர முடியாது, வீட்டில் போய் ஜெபிச்சுட்டு வரலாமான்னு கேட்டார்கள். சரி, நடக்க முடியாமல் படுக்கையில் இருக்கிறாங்க, போயிட்டு வரலையா, வயதானவங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு அந்த ஆத்மாவை சந்திக்க விருப்பம்தான், நான் வருகிறேன் என்று கூட போனேன். அந்த வீட்டில் படுத்த படுக்கையில் இருந்த அந்த தகப்பனார் எங்களை கண்டவுடன் மெதுவாக எழுந்து அமர்ந்தார். மற்றவர்கள் அதுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். அவர் அமர்ந்து உட்கார்ந்தார். நான் அவரை பார்த்தபோது அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டதான பரலோகத்துக்கு போக முடியும், அவருடைய ஆத்மாவுக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதனால் அவரோடு அதை குறித்து பேசும்படி நான் ஏவப்பட்டேன். ஆகவே இதே மத்தேயு 9ஆம் அதிகாரம் இந்த சம்பவத்தை வேதத்திலிருந்து வாசித்த அந்த ஐயாவை பார்த்து கேட்டேன், ஐயா, இயேசு இந்த மனிதனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார், உங்களை பார்த்து என்றைக்காவது ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறாரா? உன் பாவம் மன்னிக்கப்பட்ட மகனே அப்படின்னு இயேசு என்றைக்காவது உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறாரா என்று கேட்டேன். உடனே ஒரு பதில் சொன்னார் பாருங்க, பாவல நான் ஒன்றும் செய்யலையா, நான் என்ன பாவம் செய்கிறேன், நான் அடுத்த ஆள் சொத்தையா எடுத்தேன், ஏதோ நான் உண்டு, என் வேலை உண்டு, சர்ச்சுக்கு போவேன் வருவேன், யார் வம்புக்கு போக மாட்டேன், நான் பாவெல்லாம் ஒன்று செய்யவில்லை என்று சொன்னார் பாருங்கள். அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? தன் பாவத்தை உணர்ந்தால்தான் ரட்சிப்பை, அந்த உள்ளான சுகத்தை பெற முடியும். அவர் தன் பாவி என்பதையே ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் இருக்கிறார். ஒரு நிமிடம் நான் தடுமாறி போனேன். ஆண்டவரை பார்த்து இருதயத்தில் செபித்தேன், ஆண்டவரே, இவர் பாவமே செய்யலைன்னு சொல்லுகிறாரே, நான் அடுத்து என்ன சொல்லுவது? அப்படி ஆத்மா ரட்சிக்கப்பட நான் என்ன சொல்லுவது? ஆவியானவர் உடனே சொன்னார், மார்க் 7ஆம் அதிகாரம் நீ 21ஆம் வசனத்தை இந்த வாசித்து காண்பி என்று சொன்னார்.
உடனே சொன்னேன், நான் இன்னொரு வேத பகுதியை வாசிக்கிறையான்னு சொல்லி வசனத்தை திருப்பி மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மனிதனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், பெருமைகள், சண்டைகள், மதிகேடுகள் இதெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டப்படுத்தும் என்று இயேசு சொல்லுந்த அந்த வசனத்தை வாசித்தேன். வெளியிலே நாம் அடுத்த ஆளை சொத்தை எடுப்பதும், கொலை செய்வதும், திருடுவது இது மாத்திரம் அல்ல, உள்ளத்திலிருந்து புறப்படுகிற பாவங்கள் இயேசு சொன்னார். நான் இதை வாசித்து விட்டு, ஐயா இயேசு இப்படி நம்முடைய இருதயத்தை பற்றி சொல்லுகிறார், இதில் ஒரு பாவம் கூட உங்களிடத்தில் இல்லையா என்று சொன்ன பாருங்க. ஐயா நான் பாவியான மனிதன், இயேசு சொன்னபடி இந்த பாவெல்லாம் எனக்குள்ளே இருக்கிறது, ஆண்டவர் என்னை மன்னிக்க வேண்டும். உடனே ஒரு மனம் திரும்புதல் அவருக்குள்ளே உண்டானது. அவருடைய இருதயத்தை ஆவியானவர் உணர்த்தினார். அந்த பாவத்தை உணர்ந்து ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்கினார். எனக்கு மன்னிப்பு வேண்டும், இயேசு என்னையும் மன்னிக்க வேண்டும். நான் என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என்கிட்ட நீங்கள் சொன்ன பாவமெல்லாம் இருக்கிறது, எனக்காக சிலுவையிலே மரித்தேரை மன்னியுங்கள் என்று ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னேன். சரியா நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நான் சொல்ல ஜெபம் பண்ணி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உனக்கு உண்டா மகனே, மகளே, இந்த நிச்சயம் உனக்கு உண்டா? நீ பக்தியோடு இருப்பது உண்மைதான், நீ பக்தியோடு சர்ச்சைக்கு போவது உண்மைதான், பக்தியோடு காணிக்கை கொடுப்பது உண்மைதான், ஆனால் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு என்றைக்காவது உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறாரா? இன்றைக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த மனிதன் தன் பாவத்தை உணர்ந்தான். ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், என் பாவத்தினால் தான் இந்த பாதிப்பு என்ற உணர்வு அவனுக்குள்ளே வந்ததனால தான் இயேசு அவனை மன்னித்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை முதலாவது உண்டாக்குகிறார். உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானம் வர வேண்டுமானால், ஒரு சரீரத்தில் சுகம் வருவதனால் உள்ளத்தில் மெய்யான சமாதானம் வந்து விடாது. அது கொஞ்ச நேரம் இன்பமா சந்தோஷமாய் தெரியலாம், ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம் வரும்பொழுதுதான் இருதயத்தில் ஒரு மெய்யான சமாதானம் உண்டாகும். ஒரு சமயம் தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு கூட்டம் இதே மாதிரி அப்பொழுது 3 நாட்கள் நடைபெற்றது. அந்த கூட்டம் முடிச்சுட்டு நான் வந்துவிட்டேன் கிராமத்திற்கு. ஒரு 4 நாட்கள் கழித்து ஒரு மனிதர் தூத்துக்குடியிலிருந்து என்னை பார்க்க வந்தார். நான் என்னுடைய அலுவலகத்தில் இருந்தேன். உங்களை பார்க்க தூத்துக்குடியிலேருந்து ஒரு வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. வர சொல்லுங்கள் என்று உட்கார வைத்து பேசினேன். நான் அவரை பார்த்ததே இல்லை, எனக்கும் அவருக்கு எந்த பழக்கமும் இல்லை. என்ன பிரதர், என்ன காரியம் என்று கேட்டேன். நீங்கள் எங்கள் பட்டணத்தில் வந்து 4 நாளைக்கு முன்னால் கூட்டம் நடத்தினீங்கல்ல? ஆமாம். எனக்கு இந்த கிறிஸ்துவ கூட்டம் உங்களை மாதிரி பிரசங்க யாரெல்லாம் பிடிக்காது. நான் சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சில் சண்டை போடுவேன், பிரச்சனை உண்டாக்குவேன், அதுதான் என் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் வர்றதில்லை. ஆனால் இங்கே போதகர் வந்து, தம்பி என்னை கொண்டு போய் அந்த கூட்டத்தில் விடுப்பா, மோகன்லாஸை பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் போதகரை விடுவதற்கு நான் வந்தேன். நாங்கள் அவரை இறக்கி விட்டு கூட்டம் நிறைய நின்றது. பின்னால் நின்று என்ன இந்த ஆள் பேசுகிறா, இவ்வளோ பேர் வந்து உட்காந்து கேட்குறாங்க, என்ன தான் பேசுகிறாருன்னு கொஞ்ச நேரம் நின்று கேட்டேன். முழுவதில்லை, கொஞ்ச நேரம் கேட்டுட்டு நான் போய்விட்டேன். எப்போ அந்த பிரசங்கத்தை கேட்டேனோ என் நிம்மதியே போச்சு, என் சந்தோஷமே போச்சு. என்னால் தூங்க முடியல. ராத்திரி பகலா என் மனது வாதிக்கிறது. நான் ஒரு பாவி, நீ ஒரு பாவி என்ற உணர்வு என்னை, என் ஆத்மா அப்படியே என்னை குற்றப்படுத்துகிறது. தூங்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. 4 நாளாக போராட்டம். சரி, அந்த பிரசங்காரை போய் பார்த்துட்டு வந்தெல்லாம் தான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய மனசாட்சியை ஆவியானவர் தட்டி எழுப்பினார். நீ பாவத்தில் இருக்கிறாய், நீ மனம் திரும்ப வேண்டும் என்று அந்த வார்த்தை அவரை தொடர்ந்து வேத வசனம் துரத்தி கொண்டிருந்தது. அதனால் அவரால் தூங்க முடியவில்லை. நான் அவரோடு பேச ஆரம்பித்தேன். ஆவியானவர் பாவத்தை உணர்த்த ஆரம்பித்து விட்டார். நான் கேட்டேன், அப்படி என்ன பாவம் செய்கிறீங்க என்பதாய். நான் செய்யாத பாவமே இல்லை ஐயா. குடிச்சிட்டு வந்து மனைவியை அடித்து வேதனைப்படுத்துவேன், பிள்ளைகள்லாம் பயந்து நடுங்குவாங்க, வீட்டில் ஒரு மிருகத்தை போல நடந்தேன். நான் சர்ச்சுக்கு போனால் கூட கமிட்டியில் வேறு என்ன வச்சுருக்கிறாங்க. நான் போனால் சண்டை போடுறதுக்கு தான் போவேன். நான் போனால் பிரச்சனை உண்டாக்குவேன், சத்தம் போடுவேன், சண்டை போடுவேன். ஒருத்தர் என்னை கேட்க முடியாது. ரவுடி மாதிரி என் வாழ்க்கை, அப்படி வச்சுக்கொள்ளுங்களேன். யாருக்கும் அடங்க மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன், கண்டதை பேசிடுவேன். துன்மார்க்கமாக நான் இருந்துட்டேன். இப்போ அந்த 4 நாளாக என் நிம்மதியே போச்சு. என் மனசாட்சி என்னை அப்படியே குற்றப்படுத்தி நீங்கள் பேசின அந்த வார்த்தை என்னை அப்படியே தொலைத்து கொண்டு இருக்கிறது என்பதாக எனக்கு சமாதானம் வேணும் என்பதாய் வந்தார். சமாதானம் இது ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் சொன்னேன், வேத வசனத்திலிருந்து எடுத்து சொல்லி, இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து சமாதானம் தருகிறவர். உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் மன்னித்து உங்களுக்கு சமாதானம் தருவார் என்பதாய் சொல்லி ஜெபம் பண்ணலாமா என்று சொன்னேன். சரியா என்று 2 பேரும் முழங்கால் படியிட்டோம். நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் நான் ஜெபிக்கிறேன் என்பதாய். அவர் சொன்னார், எனக்கு ஜெபிக்கலாம் தெரியாதுங்க என்று சொன்னார். கிறிஸ்தவர் தான்,
அவர் சொன்னார், எனக்கு ஜெபிக்கலாம் தெரியாதுன்னார். இப்போ என்கிட்ட பேசுனீங்கல்ல, நான் குடிச்சிட்டு வந்தேன், மனைவி அடித்தேன், பிள்ளைகளை கூட பயப்படுத்தினேன், சர்ச்சில் போய் ரவுடித்தனம் பண்ணேன், துன்மார்க்கமாக நடந்தேன்னு சொன்னீங்கல்ல, அது அப்படியே இயேசுகிட்ட சொல்லுங்கள். இப்போ இங்கே இயேசு இருக்கிறார், நம்ம 2 பேருக்கு மத்தியில் 3ஆவதாக இயேசுங்க இருக்கிறார். கண்களை மூடி இயேசுவே அப்படின்னு உங்களுடைய பாவத்தை அப்படியே நீங்கள் சொன்னதை அப்படியே இயேசுகிட்ட சொல்லுங்கள், அவ்வளோதான், இவ்வளோதான் ஜெபம்னு சொன்னேன். சரியான்னு கண்களை மூடினார். இயேசுவே நீ ஆரம்பித்தார் பாருங்க, உள்ளம் உடைந்து அழ ஆரம்பித்தார். ஏங்கி ஏங்கி அழுதார். பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். கண்ணீரோடு ஜெபிக்கிறார் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபமே பண்ண தெரியாதுன்னு சொன்னவர் அழுது ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார், ஜெபித்து கொண்டே இருக்கிறார். 10 நிமிஷம் கழிந்தாரு. திடீரென்று ஜெபம் நின்று விட்டார் பாதியில். என்னடா அது பாதியில் நின்றுட்டேன்னு, ஜெபம் முடியலேன்னு நான் கண்ணை திறந்து பார்க்குறேன். அவரை 2 கண்கள் கண்ணீர் வடிந்து சட்டையெல்லாம் நனைந்திருக்கிறாரு. அவர் என்ன பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்லுகிறார், நான் வெளியே சொல்ல முடியாத அருவருப்பான பாவத்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். அந்த மாதிரி பாவத்தெல்லாம் உணர்த்துகிறார். அதை சொல்லவே அருவருப்பானது, அதனால தான் நான் தடுமாறுகிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்கள் பாவம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வாயினால் சொல்ல வேண்டாம், இருதயத்தில் இயேசுகிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பாவத்தை செய்கிறேன், இப்படி நடந்த என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இருதயத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், நாவினால் வெளியே சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னோடனே சரி, என்னுடைய கண்ணை மூடி திரும்பி ஜெபிக்க ஆரம்பித்தார். அழுது கண்ணீர் வடித்து அரை மணி நேரம் ஜெபித்தார். அதன் பிறகு நான் அவருக்காக ஜெபித்து முடித்த போது அவருடைய முக ரூபமே மாறி இருந்தது. பிரகாசமாய் மலர்ந்த முகத்தோடு எழும்பி, என் பாரமெல்லாம் போய்விட்டது, நான் அப்படியே லகுவாய் உணர்கிறேன், என் உள்ளத்தில் பெரிய சமாதானம் வந்து விட்டது, ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருடைய இருதயம் சுகமாக்கப்பட்டது. அவருடைய இருதயத்தில் ஒரு அற்புதம் நடைபெற்றது. இதுதான் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். வியாதி கூட ஆஸ்பத்திரியில் போனால் கூட சுகம் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இருதயத்தை சுகமாக்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசுவை தவிர இந்த உலகத்தில் ஒருவராலும் கூடாது. அவர் ஒருவர் தான் பாவத்தில் இந்த மனிதனை விடுதலையாக்கி மெய் சமாதானத்தை கொடுக்க முடியும். இங்கே யாரோ ஒருவர் உள்ளத்தில் பாவத்தினால் உண்டான தழும்புகளோட, பாவத்தினால் உண்டான பாதிப்போட வந்திருக்கிறீங்க. மனசாட்சி வாதிக்கிறது, மனசாட்சி குற்றப்படுத்துகிறது, வெளியிலே சந்தோஷமாய் காணப்படுகிறீர்கள், இருதயத்திலேயோ அந்த பாவம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருதயம் சுகமாக்கப்பட வேண்டும். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு வேண்டும். இல்லாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அது உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். ஒரு சமயம் ஒரு சகோதரனை பார்க்க வந்தபோது சொன்னார், ஐயா, என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா என்பதாய். எந்த பாவத்தையும் மன்னிக்க இயேசுவால முடியும், என்ன காரியம் சொல்லுங்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னார், என் தாயாரை நான் கொடுமைப்படுத்தி இருக்கிறேன், என் தாயாரை நான் கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறேன், என் மனைவியின் பேச்சை கேட்டு என் தாயாரை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியாக்கி எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருக்கிறேன். என் நிமித்தம் என் தாயார் கண்ணீர் விட்டு அழுதார்கள், அவமானப்படுத்தி இருக்கிறேன். இன்றைக்கு அந்த பாவம் என்னை துரத்துகிறது, என் மனசாட்சி என்னை வாதிக்கிறது, நிம்மதியே இல்லாமல் இருக்கிறேன். நான் சொன்னேன், உங்கள் தாயாரிடத்தில் போய் மன்னிப்பு கேளுங்க, அவங்க மன்னிச்சிருவாங்க. ஒரு தாய் தானே, அவன்கிட்ட நீங்கள் பாவத்தை சொல்லி அறிக்கை செய்து என்னை மன்னிச்சிருங்கம்மா, அவங்களை துக்கப்படுத்திட்டு கேளுங்க என்பதாய் சொன்னேன். அவர் சொன்னார், அதுதாயா எனக்கு பிரச்சனை, இப்பொழுது என் தாய் உயிரோடு இல்லை, என் தாயினிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு என் தாய் உயிரோடு இல்லை. நான் உணர்கிறேன், இப்பொழுது என் தாயை கண்ணீர் வடிக்க வைத்து விட்டேன், என் தாயை கேவலப்படுத்தி விட்டேன், என் மனைவியின் பேச்சை கேட்டு என் தாயாரை நான் காயப்படுத்தி விட்டேன், அவமானப்படுத்தி விட்டேன். இப்போ அந்த பாவத்தை நான் உணர்கிறேன். நான் யாரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பாரு? என் தாய் மரித்து விட்டார்கள், என்னை நினைத்து துக்கப்பட்டு மரித்து விட்டார்கள். அந்த பாவம் என்னை துரத்துகிறது, தூங்க முடியவில்லை. பாவம் பயங்கரமானது. கொலை செய்யணும் அவசியம் இல்லை. கொலை செய்கிறவங்க அவங்க தான் பெரிய பாவி நினைக்காரங்க. உங்களுடைய வார்த்தையினாலே ஒருத்தர் காயப்படுத்துவது, உங்கள் குடும்பத்துக்குள்ளே மனைவியை வேதனைப்படுத்துவது, புருஷனுடைய உள்ளத்தை காயப்படுத்துவது, பிள்ளைகளுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துவது, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒருவரை அடிமை போல நடத்துவது, இன்னொருவரை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்துவது, சொந்த பெற்றோரை காயப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைப்பது, அந்த பாவம் உங்களை துரத்தும், உங்களுடைய நிம்மதியை கெடுத்துவிடும். பாவம் பயங்கரமானது. அதில் சின்ன பாவம் பெரிய பாவம் இந்த வித்தியாசம் கிடையாது. பாவம் பாவமே. இந்த பாவம் உங்களை துரத்தும். நான் பார்த்து சொன்னேன், ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இதை அறிந்த ஒருவர் இயேசு. அவர்கிட்ட போய் விழுங்க, அவருடைய பாதத்தில் விழுந்து அழுங்க. என் தாயை நான் இவ்வளவு துக்கப்படுத்திட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார் என்று. எனக்கு அன்பானவர்களே, உங்களை ஏதோ ஒரு பாவம் துரத்தி கொண்டு இருக்கிறார், உங்களுடைய மனசாட்சியை வாதிக்கிறார். இந்த வியாதிக்கு, இந்த பிரச்சனைக்கு காரணம் இதுதானோ என்று கலங்குகிறீர்கள். இதுக்கு ஒரு முடிவு உண்டா? உண்டு.
ஒரு நற்செய்தியை சொல்கிறேன், எந்த பாவமாயிருந்தாலும் அதை மன்னிப்பதற்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருக்கிறேன் என்று உணர்ந்தாலும், எத்தனை ஆண்டு காலம் உடைய வாழ்க்கையை துரைத்து கொண்டிருந்தாலும், அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு இரட்சகர் இருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிற ஒரு இரட்சகர் இருக்கிறார். பாவத்தின் அந்த வேரை எடுத்து போடுகிற ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவரே மன்னியோன்னு கேளுங்க. இந்த பாவத்தை என்னை விட்டு எடுத்து போடுன்னு கேளுங்க. இயேசு மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை தருகிறவர். இந்த பாவத்தை விட முடியலையே, இந்த பாவனை தெரிந்து விட முடியலையே அப்படின்னு ஏங்குகிறீர்களா? உங்களால் முடியாது. இயேசுவால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு விடுதலை. 38 வருஷம் ஒரு சகோதரன் குடிகாரனாக இருந்தார். 38 வருஷம் குடித்து தினசரி குடி, ஒரு மிருகத்தை போன்ற ஒரு வாழ்க்கை. மனைவியெல்லாம் கெஞ்சி பார்த்தாங்க, விட்டுருங்க, இனி என்னால் விட முடியாது. 38 வருஷம் குடிச்சிட்டேன், அது இல்லாமல் இருக்க முடியாது, பைத்தியம் பிடித்த மாதிரி ஆகி விடுகிறேன். அதை நிறுத்த நினைச்சாலே மென்டல்ல பாதிக்கப்பட்டு பைத்தியம்காரனாய் மாறி விடுகிறேன். என்ன செய்வது? முடியலை. பாவனை தெரியுது, விட முடியலை. இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இந்த நிகழ்ச்சியை பாருங்க. இந்த ஊழியக்காரோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி டிவிக்கு முன்னால் உட்கார வச்சாங்க. கவனமாக இந்த பிரசங்கத்தை கேட்டார். நான் இதில் ஜெபம் நடத்தும் போது கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் ஜெபித்தாரேன், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். ஒரே நாள் சில நிமிட ஜெபம், அந்த குடி பழக்கம் என்கிற பாவத்தின் வேறு அறுக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த சிந்தை அவருக்கு இல்லை என்று சொல்கிறார். குடிக்கணுன்ற எண்ணமே வரவில்லை. என்னை பார்த்தால் எனக்கே ஆச்சரியம், எப்படி இந்த பாவத்தை விட முடிந்தது? இயேசுவாலே முடியும். உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அதுதான் இயேசு செய்கிற முதலாவது அற்புதம். இந்த மனிதனுக்கு ஆண்டவர் செய்தார். மகனே, நான் உன்னை தண்டிப்பதில்லை, உன்னை குற்றப்படுத்தி அனுப்ப மாட்டேன், உன்னை மன்னிக்கிறேன். ஆண்டவர் முதலாவது ஒரு அற்புதம் செய்தார். இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவனுடைய சரீரத்தை குணமாக்குகிறார். அவனுடைய ஆத்மாவில் சுகம் வந்த பிறகு அவருடைய சரீரம் குணமாக்கப்படுகிறது. உங்களுடைய ஆத்மாவில் ஒரு விடுதலை வந்துவிட்டால் சரீரத்தை சுகமாக்குவது, பெற்றுக்கொள்வது சுலபம். அதனால் தான் ஆண்டவர் அதன் பிறகுதான் சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட. உடனே எழும்புகிறான். நடக்க முடியாது, கை காலம் முடக்கப்பட்டிருக்குது, எப்படி நடக்க முடியும்? இயேசுடைய ஒரு வார்த்தை ஒரு அற்புத மாற்றத்தை அவனுக்குள்ளே கொண்டு வருகிறார். இன்றைக்கு அதே இயேசு தான் உங்கள் மத்தியில் இங்கே வந்திருக்கிறான். என் மகனை, எழுந்திரு. நோயில படுத்து நோயை நிமித்தமாய் நீ வேதனைப்பட்டு கலங்கி நிற்கிறாயா? இன்றைக்கோட அந்த வியாதிக்கு ஒரு முடிவு, இன்றைக்கோடு உன் நோய்க்கு ஒரு முடிவு, இன்றைக்கோடு உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு, இன்றைக்கோடு உன் பாதிப்புகளுக்கு ஒரு முடிவு, இன்றைக்கோடு உன் துக்கத்திற்கு ஒரு முடிவு, இதுவரைக்கும் உன்னை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருந்த வேதனைகளுக்கு ஒரு முடிவு. எழுந்திரு. இனி உன் வாழ்க்கை மாறுகிறது. இனி உன் வாழ்க்கையில சந்தோஷம், இனி உன் வாழ்க்கையில ஒரு அற்புதமான மாற்றம். அதற்குத்தான் ஒரு அற்புதம் செய்ய உங்களை இந்த இடத்திற்கு ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறதுனால தான் அங்க வந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவை என்று தான் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்ய வந்திருக்கிறார். எப்படி அதை பெற்றுக்கொள்வது? வேதம் சொல்லுகிறது, இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு, இயேசு முதலாவது அவளை பார்க்கிறார். அவரை கொண்டு வந்து முன்னால வைக்கிறாங்க. இவங்க எது கொண்டு வந்திருக்கிறாங்க, என்ன இருதயத்தோடு வந்திருக்கிறாங்கன்னு அப்படி ஆண்டவர் பார்க்கிறார். சோதிக்க வந்திருக்கிறாங்களா? குணமாக்க முடியுமா? இவனை சுகமாக்க முடியுமா? சுகமாக்குங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்க வந்திருக்கிறாங்களா? எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு இயேசு பார்க்கிறார். அவங்க அது கொண்டு வரல, விசுவாசத்தோட இயேசு அவனை குணமாக்கிடுவாரு, அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்துரும், விசுவாசத்தோடு கொண்டு வந்தாங்க. அந்த விசுவாசத்தை கண்டபோது தான் இயேசுவை அற்புதம் செய்ய அந்த விசுவாசம் தூண்டுகிறது. உங்களுடைய விசுவாசத்தை வைத்துதான் அவர் அற்புதம் செய்ய முடியும். மத்தேயு 9:27 முதல் 29 வரை வாசித்தீங்கன்னா, 2 குருடர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். இயேசு அமைதியா போய்கொண்டே இருக்கிறார். சில சமயம் நீங்கள் கூப்பிட்டாலும் அவர் கேளாதவர் போல காணப்படுவார். ஆனால் உங்களை துக்கப்படுத்துவதற்கு அல்ல, உங்களுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்கு. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? அந்த விசுவாசத்தை வைத்துதான் அற்புதம் செய்ய முடியும். தெருவில் கூப்பிடுறாங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும். ஆண்டவர் அமைதியா போய்கொண்டே இருக்கிறார். சீசர்களாக பார்த்துருப்பாங்க, என்ன இயேசு அமைதியாக போகிறார், பாவம் 2 குருடர்கள் கூப்பிடுறாங்க, ஆனால் அங்கே மட்டும் ஒரு குருடன் கூப்பிட்ட உடனே அற்புதம் செய்தார், எங்கே அமைதியாக போகிறாரே அப்படின்னு கேட்டால் அவர் வீட்டுக்கு வந்துட்டார். அவர் வீட்டுக்குள்ளே அங்கே வந்துட்டாங்க. இயேசுக்கு தெரியும் அவங்க தொடர்ந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்கள்ட்ட பேசுகிறார். இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that I can heal you? நீங்க விசுவாசிக்கிறீங்களா நான் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும்னு? என் வல்லமை விசுவாசிக்கிறீங்களா? ஒரு கேள்வி கேட்டான். அவங்க சொன்னாங்க, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது. உடனே பார்வை அடைந்தார்கள்.
அப்ப ஆண்டவர் எதை வைத்து அற்புதம் செய்கிறார்? உங்கள் விசுவாசத்தை வைத்து, அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். உங்க விசுவாசத்தை வைத்து தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் மரித்தோரையும் எழுப்ப வல்லமை உள்ளவர். நாரி போன சரீரத்திற்களின் ஜீவனை கொடுக்க அவரால் முடியும். உங்கள் வியாதியை குணமாக்குவது அவருக்கு மிக சுலபமான காரியம். ஒரு வினாடியிலே குணமாக்கிவிட முடியும். ஒரு நொடி பொழுதிலே நோயை மறைய செய்ய முடியும். அவருக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். ஆனால் உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டுமானால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? இப்ப உங்களை பார்த்து கேட்கிறார், மகனை நீ விசுவாசிக்கிறாயா? மகளை நீ விசுவாசிக்கிறாயா? என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். இயேசுவே, நீர் என்னை குணமாக்க முடியும், என் பிரச்சனையை மாற்ற முடியும், என் குழந்தைக்கு அற்புதம் செய்ய முடியும், என் கணவரை குணமாக்க முடியும், எனக்கு ஒரு வேலை கொடுக்க முடியும், கடன் பிரச்சனை மாற்ற முடியும். நீங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது அற்புதம் நடக்கும். ஆண்டவர் அதான் கேட்கிறார், என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்க சொன்னா, விசுவாசிக்கிற ஆண்டவரே, உங்க விசுவாசத்தை நீங்க அறிக்கையிடணும், அப்போ அந்த அற்புதம் நடக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்தருவன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட அப்படின்ன உடனே, நடக்க முடியாம தானே ஆண்டவரை படுத்திருக்கேன் அப்படி சொல்லலை. அந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்தான். உடனே ஒரு வல்லமை சரீரத்தில் விடுதலையாவதை உணர்ந்தான். எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. அமெரிக்காவில் ஒரு ஊழியக்காரர் இப்படி கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ வீல் சேரில் ஒரு 3 பேரை கொண்டு வந்து இந்த ஸ்டேஜுக்கு முன்னால் வரிசையாக நிறுத்திட்டாங்க. பெரும் வியாதியஸ்தரை இப்படி தனியாக ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அவர் பிரசங்கம் முடித்து எல்லாருக்காக ஜெபம் பண்ணினார். அப்போ இந்த வீல் சேரில் இருக்கிற 3 பேருக்காக ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணிட்டு அவர் சொன்னார், இயேசு உங்களை தொட்டு விட்டார், குணமாக்கி விட்டார், எளிமை நடங்க அப்படின்னு சொன்னார். வீல் சேரை விட்டு எளிமை நடங்கன்னு சொன்னார். ஒருவர் மெதுவாக கை எழும்பினாங்க, கால் எடுத்து வீல் சேரை விட்டு கீழே வச்சாங்க, நடக்க ஆரம்பித்தாங்க, நடந்துட்டாங்க. நடந்த உடனே எல்லாம் சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரித்தாங்க. இன்னொரு சகோதரி எழும்பினாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். ஒரு சகோதரி உட்கார்ந்தே இருந்தாங்க. ஊழியக்காரர் சொன்னார், நீங்கள் உட்காந்துருங்க, எழும்புங்க, நடங்க, ஆண்டவர் குணமாக்கிட்டார்ல. சொன்னாங்க, நடக்க முடியாமல் தானே உட்கார்ந்துருக்கிறேன். இல்லை, அவங்க 2 பேர் நடக்கிறாங்களே, அவங்க நடக்கிறாங்க, என்னால் நடக்க முடியாது. அவங்க அந்த ஆண்டவர் கொடுத்த சுகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. ஆண்டவர் மந்திரவாதம் செய்கிற தேவன் அல்ல, நம்முடைய விசுவாசத்தை வைத்து கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவரின் நாமம் இணையும் போது தான் அங்கே அற்புதம் நடக்கும். உங்களுடைய இருதயத்தில் விசுவாசம் தேவனுடைய வல்லமையை தூண்டி எழுப்பும். ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாக தூண்டும். உங்களுடைய விசுவாசத்தை வைத்துதான் அவர் அற்புதம் செய்ய முடியும். 2 பேர் நடந்தாங்க, ஒருத்தர் நடக்கலைன்னா அவங்களுடைய அவிசுவாசம். விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். நான் ஒரு சமயம் கனடா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். டொரண்டோ பட்டணத்தில் 4 நாள் கூட்டம், 3 நாள் விடுதலை பெருவிழா, இதெல்லாம் நடந்தது சுகமளிக்கிற கூட்டமாய். 4வது நாள் சர்ச்சில் ஒரு ஆராதனையாக, அதை ஒரு ஆசீர்வாத பிளஸிங் ஆராதனையாக வைத்திருந்தார்கள். அந்த இடமெல்லாம் நிரம்பி வழிந்து ஜனங்கள் திரளாய் வந்திருந்தார்கள். நான் பிரசங்கம் ஆரம்பிச்சுட்டேன். பிரசங்கம் நடந்து கொண்டு இருக்கும் போதே ஒரு சகோதரி வீல் சேரில் தன் கணவரை வைத்து தள்ளி கொண்டு வந்தார்கள். சர்ச்சை நிரம்பி இருக்கிறது, பிரசங்கம் பாதி நடந்திருக்கிறது. அவங்க இடையில தான் வந்தார்கள். அவங்க கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி. அவங்க நெற்றியில் அந்த அடையாளத்தை மூலமாக நான் அறிந்து கொண்டேன். அவங்க இது மாதிரி கூட்டம் நடக்கிறத கேள்விப்பட்டு வீல் சேர்லேருந்து தன் கணவரை இயேசு குணமாக்கணும்னு இந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்து சேர பிந்தி விட்டார். அவருக்கு போன் கேன்சர், அவருடைய எலும்பில் கேன்சர் வந்து கனடாவில் உள்ள பெரிய அந்த ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டாங்க, இனி அவர் நடக்க முடியாத, வாழ்நாள் முழுது வீல் சேரில் தான், எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பாரோ தெரியாதுன்னு சொல்லி வீல் சேரில் வைத்து தான் அந்த சகோதரி அவர் எங்கே அழைச்சிட்டு போவாங்க. அவரால் எழும்ப முடியாத, நடக்க முடியாது. இது மாதிரி இயேசு அற்புதம் செய்கிறார், இது மாதிரி கூட்டம் நடக்குன்னு யாரோ சொன்னதுனால தன் கணவரை அழைத்து கொண்டு அந்த வீல் சேரில் வைத்து தள்ளி கொண்டு வந்திருக்கிறார்கள். வந்து நேராக முன்னால் வந்தாங்க. ஒருத்தர் இடம் கொடுத்த உடனே முன் வரிசையில் பாவம் இடம் கொடுத்தாங்க உட்காருங்க. அந்த சகோதரி உட்கார்ந்து கொண்டாங்க. இந்த கணவர் வீல் சேரில் உட்கார்ந்துருந்தார். பிரசங்கத்தை கவனமாக இந்த சகோதரி கேட்டாங்க. இயேசுவை பற்றியும் அவருடைய வல்லமை பற்றியும் அவருடைய அற்புதத்தை பற்றி சொல்ல சொல்ல அந்த சகோதரி கவனமாக கேட்டார்கள். ஜெப நேரம் வந்தது. நான் ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது, இயேசுவை கூப்பிடுங்க, விசுவாசிங்க, இயேசு அற்புதம் செய்வார் என்று. இந்த சகோதரி கண்ணீரோடு இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறாங்க. நான் ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்த பொதுவாக திடீரென்று ஆவியானவர் பேசினார். நான் இந்த மகளுடைய கண்ணீரை கண்டேன், அவருடைய கணவரை நான் குணமாக்கினேன், எழும்பி நடக்க சொல்லுன்னு சொன்னார். நான் மேடையில் இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டபோது நான் கண்ணை திறந்து பார்த்தேன். அந்த சகோதரி கண்களில் கண்ணீரோடு இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறாங்க தன் கணவருக்காக. ஒரு கண்ணீரோட விசுவாசத்துடைய கணவரை குணமாக்க இயேசுவேன்னு சொல்லி அந்த கணவர் அப்படியே தலை கொண்டு அமர்ந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், எளிமை நடக்க சொல்ல அப்படின்னு. நான் சொல்கிறேன், ஆண்டவர் நடக்கலாம் என்ன பண்ணுறது? நான் சொல்லிடுவேன், அவங்க நடக்கலைன்னா
அது மேடையிலேருந்து சொல்ல சொல்கிறீங்க, எல்லாருக்கும் மத்தியில் சொல்ல சொல்கிறீங்க. இல்லை, நான் அந்த மகளுடைய கண்ணீரை கண்டேன், அவள் சமூகத்தில் வடித்த கண்ணீரை பார், நான் அவள் நிமித்தம் குணமாக்கிட்ட, எளிமை நடக்க சொல் என்று சொன்னார். 2வது முறை ஆண்டவர் சொன்னாரா, அப்பவுமே எனக்கு ஒரு தயக்கம். அப்போ நான் பார்க்கிறேன், ஏன்னா அவர் தலை குனிந்து உட்கார்ந்துருக்கிறார், அவர் ஜெபித்த மாதிரி தெரியல. அந்த சகோதரனுடைய கண்ணீர் விசுவாச ஜெபம். அப்போ நான் சொன்னேன், அந்த நேரத்தில் ஆவியானுடைய ஒரு அபிஷேகம் வந்த உடனே எனக்குள்ள ஒரு விசுவாசம், அந்த வரம் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவர் சொல்லிட்டார் நடந்துட்டுன்னு சொல்லி, இயேசுவின் நாமத்தால் சகோதரனை எழுப்பி நடங்க, இயேசு உங்களை குணமாக்கிட்டதா சொல்லுகிறார்னு. அவர் அப்படியே என்னை பார்த்தாரு. அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர், கிறிஸ்துவ கூட்டமே போனதில்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படிலாம் நடக்குன்னு தெரியும். அவர் என்ன பார்த்தார் அப்படியே. நான் சொல்ல எழுப்பி நடங்க, இயேசு குணமாக்கிட்டார், எழுப்பி நடங்கன்னு சொல்கிறேன். அவங்க மனைவி டக்குன்னு கவனிச்சாங்க, என்ன அவங்க தானே சின்சியராக ஜெபிச்சாங்க. தன் கணவருடைய கையை பிடித்து இயேசு உங்களை சுகமாக்கிட்டாராம், எழுமுங்க நடங்கன்னு நடக்க ஆரம்பித்து விட்டார். அவ்வளோதான். அந்த சகோதரனுடைய விசுவாசம், தன் கணவருக்காக வடித்த கண்ணீர் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். அது கடைசி நாள் கூட்டம். அந்த இரவு நான் அங்கிருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்துட்டேன். 1 வருஷம் கழித்து அடுத்த வருஷம் நான் போயிருந்த போது அதே சபையில் கூட்டத்துக்கு போயிருந்த ஒரு ஹாலில் நடைபெற்றார். கூட்டெல்லாம் முடிஞ்சது. ஒருத்தர் நல்ல கோட்டு சூட் போட்டு டிப்டாப்பாக வந்து எனக்கு கை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட் பிரதர்னார். பிரைஸ் தி லார்ட். என்ன தெரியுதான்னாரு. இல்லையே பிரதர் தெரியலையே அப்படின்னு சொன்னேன். போன வருஷம் வீல் சேரில் ஒரு ஆள் வந்தார்ல, ஆமாம் அதான் நான் சுகமாகி இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், நல்ல சுகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆஸ்பத்திரி கொண்டு போனால் டாக்டர்ஸ் வந்து அவங்களால நம்ப முடியல, எங்கே போச்சு கேன்சர், நம்ப முடியல. நான் கேன்சர் இல்லைன்னு நாங்கள் இப்போ சர்டிஃபிகேட் தரமாட்டோம். ஏன் 3 வருஷம் அவர் வாட்ச் பண்ணுவோம். 3 வருஷமே இல்லைன்னா தான் முற்றிலும் கேன்சர் சுகமாச்சுன்னு நாங்கள் ரிப்போர்ட் தருவோம். அவங்களால நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அவர் நல்ல சுகத்தோட ஆண்டவர் அவரை குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்றைக்கும் அதே இயேசு இங்கே வந்திருக்கிறார். அதே இயேசு தான் உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர் ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய நோய்களை நீக்குவார், கட்டுகளை அறுப்பார், விடுதலை தருவார். இன்றைக்கு 2 அற்புதம் நடக்க போகிறாரு. ஒன்று உங்களுடைய ஆத்மாவிலே நடைபெற வேண்டிய அற்புதம், இன்னொன்று உங்களுடைய சரீரத்திலே நடைபெற வேண்டிய அற்புதம். சிலருக்கு ஆவியிலே அற்புதம் தேவை. பயம், எப்பொழுதும் பயம், டிப்ரெஷன், மன அழுத்தம், கலக்கம், அது மாதிரி குழப்பம், இந்த மாதிரி ஆவியிலே கூட சிலருக்கு ஒரு சுகம் தேவையாக இருக்கிறாரு. ஆண்டவர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். இப்பொழுது அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் பட்டணத்தில் ஒரு மனிதனுக்கு 2 அற்புதங்களை செய்தாரே, அதே இயேசு தான் இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிறார். இந்த ஹீலிங் சென்டர் கட்டப்படக்கூடிய இடத்துக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். இது சுகமளிக்கிற ஒரு மையம். இங்கே இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இங்கே வந்திருக்கிறார். அற்புதம் செய்கிற இயேசு வந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக எழுந்து நிற்கிறோம். நல்ல கவனிங்க. இயேசு அற்புதம் செய்வது உண்மை. இன்றைக்கும் அற்புதத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். என் வாழ்க்கையில் நான் இந்து குடும்பத்தை சார்ந்தவன். 14 வயசு வரைக்கும் ரொம்ப பக்தியாக இருந்தவன். இதே பாடியில் எங்களுடைய தகப்பனார் கடை வச்சிருந்தாங்க, பாத்திர வியாபாரம். சிங்காரமலை ஸ்கூல் வெள்ளிவாக்கத்தில் தான் நான் படித்து கொண்டிருந்த சமயம் இருதயம் பாதிக்கப்பட்டு கால் நடக்க முடியாமல் நொண்டியாய் மரண படுக்கையில் இருந்தேன். டாக்டர்ஸ் கைவிட்டு வீட்டுக்கு கொண்டு போங்க, இனி மருத்துவத்தால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற நிலைமை. அப்போ தான் ஒரு கிறிஸ்தவ நண்பர், லூகாஸ் டிவிஎஸ்ல வேலை செய்கிற நண்பர், ஒரு அண்ணன் வந்து ஜெபம் பண்ணினார்கள். என் தாயாருடைய கண்ணீர், என் தாயாருடைய விசுவாசம், தேவன் அதை கனப்படுத்தினார். இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க என் தாயார். அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி எனக்கு இயேசு அற்புதம் செய்தார். அந்த இயேசு தான் இங்கே வந்திருக்கிறார். இந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? முதலாவது 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். நம்மை மன்னிப்பதற்காக நம்முடைய பாவத்தை தன்மீது ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு பரிகாரத்தை இயேசு உண்டாக்கினார். பணம் கொடுத்து பாவத்துக்கு பரிகாரம் செய்ய முடியாது. தான தர்மம் செய்து பாவத்துக்கு பரிகாரத்தை உண்டாக்கிவிட முடியாது. நீங்கள் பக்தியோடு அங்கே போய் இங்கே போய் உங்களை வருத்தி கொண்டு பாவத்துக்கு பரிகாரத்தை செய்துவிட முடியாது. பாவத்திற்காக மரித்த ஒரு இரட்சகரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாவத்திற்கு பரிகாரமாய் தன் இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். அதை விசுவாசித்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிக்கணும், பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது, என்னை அடிமைப்படுத்தி இருக்கிறது, விடுதலை வேணும்னு கேட்டால் இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். நம்முடைய பாவங்களை சுமந்தார். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். உங்களுடைய நோய்கள் இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் கேன்சர், ஆஸ்துமா, இருதய வியாதி, உங்களுடைய ஸ்டமக் ப்ராப்ளம், எந்த வியாதியாக இருந்தாலும்
அதை சிலுவையிலே சுமந்தார். நம்மை வேதனைப்படுத்துகிற சரீரத்தை வேதனைப்படுத்துகிற அத்தனை நோய்களையும் சிலுவையிலே சுமந்தார். அதற்காக அவருடைய கைகளை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தார், கால்களை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தார், சரீரத்தை நொறுக்குவதற்கு ஒப்பு கொடுத்தார். நம்மை குணமாக்க தன்னை சிலுவையில் அர்ப்பணித்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்றைக்கு அவருடைய கரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் கரத்திலே தழும்புகள் உண்டு. அவருடைய தழும்புகளால் உங்களை தொடுவார். அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடும். இன்றைக்கு அவருடைய தொடுதலை உணரப் போகிறீர்கள்.